ப்ளூபிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில பல முக்கியமான விஷயங்கள் பேச போறோம். அதற்காக நம்மிடம் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளரும் நம்முடைய நண்பருமான கோட்டீஸ்வரன். வணக்கம் நண்பா. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த அரசியல் ஒரு பக்கம் இருக்கட்டும், பொங்கல் ஃபெஸ்டிவல் அப்படின்னாலே திரைப்படங்கள். விஜய் நமக்கு மாறுபட்ட கருத்து அதெல்லாம் இருந்தாலும், விஜய் ஃபேனா இருக்கும்போது அவருக்கு படம் வரலன்னு ஒரு வருத்தம் இருக்கு. நிறைய தியேட்டர்ஸ் போய் பார்த்தா அந்த தியேட்டர்களுக்கான அந்த கொண்டாட்டம், அந்த கட் அவுட், பால் அபிஷேகம் எதுவுமே இல்லாம எனக்கு தெரிஞ்சு ஒண்ணுமே இல்லாத பொங்கலா இது இப்படிதான் இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க நீங்க? அதாவது மக்கள் கிட்ட என்ன எண்ணோட்டம் இருக்கு, தியேட்டர் எப்படி இருக்குன்றது நீங்க காட்சிப்படுத்திருக்கீங்க. நான் இதை ஒரு ஒரு விஷயத்துல வரவே இருக்கிறேன். என்னன்னா, இப்ப சிவகார்த்திகேயன் இதுதான் ஒரு பெரிய பிக் ஓப்பனிங்கா அமைஞ்சிருக்கு. இதுக்கு வெளியில அவருக்கு இவ்வளவு படத்துக்கு ஸ்கிரீன் கிடைச்சது. இதுக்கு முன்னாடி நடிச்ச படத்துல அவர் ஒரு நல்ல ரோல், நல்ல கதை. தாம்பரத்துல இருந்து ஒரு லெப்டினன்ட் கர்னல் நம்ம இழந்திருக்கிறோம் தேசத்துக்கு. அவரோட கதையை வைத்து காட்சிப்படுத்தி காட்டினாங்க. அந்த படம் நல்லா ஓடிச்சு. ஆனா இந்த படம் பாத்தீங்கன்னா மொழிப்போர் சம்பந்தமான ஒரு விஷயம். இதுவும் உணர்வுகளை தூண்டக்கூடிய ஒரு படம். ஸோ நம்ம அந்த படத்தோட பார்க்கும்போது ராணுவ அதிகாரியா வராரு. இதுல ஒரு மொழிப்போர் போராளியா வராரு. ஆனா இந்த படத்துல அவருக்கு அதிகமான தியேட்டரு, நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு. அதே நேரத்துல விஜய் அவர்கள் படம் வராதனால நிறைய பேர் லைசன்ஸ் வாங்கி வச்சிருந்தாங்க படத்தை. அதாவது சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க. படத்தை எப்ப வெளியிடுறதுன்றது டவுட் இருந்தது. இப்ப அவர்களுக்கெல்லாம் என்ன ஆயிப்போச்சுன்னா ஒரு வாய்ப்பாச்சு. இல்லைன்னா அவங்க பொங்கலுக்குலாம் ரிலீஸ்ன்றத யோசிக்கவே மாட்டாங்க. இப்ப அவங்களுக்கு லோ பட்ஜெட் படம். இப்ப அவங்களுக்கு தியேட்டர் கிடைச்சிருக்கு. அவங்களும் ஒரு சான்ஸ் பாக்குறாங்க. விஜய் அவர்கள் படம் என்னைக்கு ரிலீஸ் பண்ணாலும் ஓடும், அது வசூல் பண்ணும். படம் நல்லா இருந்ததுதான். விஜய்க்கு பொங்கல் வந்துதான் விஜய் படம் ஓடணுன்றது கிடையாது. பொங்கலுக்கு எதுக்கு வைக்கிறான்னா உடனே குயிக்கா கல்லா கட்டலாம். ஒரு 200 ரூபா போற டிக்கெட்டை 1000 ரூபாய் விற்கலாம், பிளாக்ல விற்கலாம். ரசிகர்களும் சொல்றாங்க, விஜய் படம் என்னைக்கு வருதோ அன்னைக்குதான் எங்களுக்கு பொங்கல், யாரு வந்தாலும் சரி. இந்த இதுல பராசக்தி இயக்குனர் சுதா கொங்கரா என்ன சொல்லிருக்காங்கன்னா, விஜய் ரசிகர்கள் தான் என்னோட படத்துக்கு கலெக்ஷனுக்கு ரொம்ப டிராப் ஆயிடுச்சு, பெரிய சக்சஸ் ஆக வேண்டிய படம், அதனாலதான் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அதுல பாதி உண்மை இருக்கு, பாதி பொய் இருக்கு, உண்மைக்கு மாறான செய்தி இருக்குன்னு பாக்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் படத்தை இழிவுன்னு நிறுத்திருக்கீங்க. ஒரு மொழி போடுற படத்துக்கு எதுக்குங்க 2 லவ் பாட்டு? எதோட பிடிச்சி போடுறாங்க? கனெக்ட் ஆகல. இல்ல, அதுதான் பிரச்சனை. உங்களுக்கு ஸ்கிரீன் பிளேல சொதப்பி இருக்காங்க. நான் எனக்கு இதுக்கு முன்னாடி சொன்ன காணொலி பேட்டியில எல்லாம் நான் இந்த படத்தை தூக்கி கொண்டாடியது நானும் ஒருத்தன். ஏன்னா அது சப்ஜெக்ட் எப்படி அறிஞர் அண்ணாவோட சப்ஜெக்ட். அது மொழின்னு வரும்போது நமக்குள்ள இனம், மதம், ஜாதி எல்லாம் இல்லாத ஒரு விஷயம். தாய் பாசத்துக்கு எவ்வளவு நிகரானதுதான் தாய்மொழி பற்று. அதை நீங்க பிரிக்க முடியாது. அது ஒரு உணர்வு. அந்த உணர்வு சம்பந்தமான ஒரு படத்தை நீங்க எடுக்கிறீங்கன்னும் போது ஸ்கிரீன் பிளே ரொம்ப முக்கியம். என்னை விட நண்பர் உங்களுக்கு நல்லா தெரியும் தோழருக்கு. காரணம் நீங்க அதுலயே பயணம் பண்றாங்க. உங்களையே நீங்க தூக்கத்துல கேட்டா கூட சொல்லுவீங்க, இல்ல ஸ்கிரிப்ட் ஓகே, பட் ஸ்கிரீன் பிளேல சொதப்பிருக்காங்க. அப்ப ஸ்கிரீன் பிளே ஒரு காட்சி அழகா நீங்க எடுத்து வைக்காம அதுல பார்த்து சொதப்பிருக்கீங்க. இன்னொன்னு, விஜயோட ரசிகர்கள் விடுவாங்களா? அவங்க இந்த படத்தை அவங்களுக்கு எதிராக தான் பாக்குறாங்க. என் படம் ரிலீஸ் ஆகல, உன் படம் ஒன்று ரிலீஸ் ஆகுது அப்படின்னு ஆண்டான விஜய் ரசிகர்கள். அதாவது விஜய் தான் வெளியில உழைக்க மாட்டாரு, வீட்டுக்குள்ளே இருப்பாரு. ஆனா விஜய் ரசிகர்கள் உழைப்பாளிகள். விஜய் ரசிகர்கள் விஜயை விட ஆக்கப்பூர்வமானவர்கள். அவங்க என்ன பண்ணிருக்காங்க, நிறைய தியேட்டர்ல இந்த போஸ்டர்லாம் திருப்பி வச்சா கிழிச்சிருவோம், இல்ல உடைச்சிருவோம், பேனர் எல்லாம் தியேட்டரை பார்த்த மாதிரியே வச்சுக்கணுமா, உள்ளுக்குள்ள ரோட்டை பார்த்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு காசி தியேட்டர்லயே அந்த மாதிரி போய் மிரட்டிருக்காங்க மற்றவங்க போஸ்டர் வெட்டும் போது கூட. சிவகார்த்திகேயனோட ரசிகர்களோட எண்ணிக்கை குறைவு, விஜய் அவர்களோட ரசிகர் எண்ணிக்கை அதிகம். 5 பேர் போஸ்டர் ஒட்டும் போது அங்க போய் ஒரு 50 பேர் பிரச்சனை பண்றாங்க, தலைவலி அப்படின்னும் போது என்ன பண்ணிட்டாங்க, அவங்களே பயந்துக்கிட்டே இல்ல இல்லைங்க நாங்க எதுவும் பண்ணல. அதனால அமைதியா இந்த பொங்கல் இந்த கட் அவுட் கலாச்சாரம், கட் அவுட் சரியுது, பாலை தூக்கி போர்டு மேல ஊத்துறது, அப்புறம் வண்டி மேல இருந்து கீழே வந்து யாருன்னா ஒருத்தர் ஆஸ்பத்திரிக்கு போறது, அந்த மாதிரி அசம்பாவிதங்கள்லாம் இல்லாம அமைதியா போச்சு. குறிப்பா பிளாக் டிக்கெட் சேல்ஸ் கிடையாது. அப்ப நான் அதை ஒரு ஆரவாரம், ஒரு சந்தோஷம், ஒரு குதூகலம் இல்ல. அதே நேரத்துல போக்குவரத்து நெரிசல் இல்ல. ஐயோ தப்பாமன்னு கத்தின்னு போறது, இந்த ரேசிங் போறது பைக்கில், இந்த வண்டிக்கு மேல வண்டியில ஏறி தாவுறது, அந்த மாதிரி சேஷ்டைகளும் இல்லை. காவல்துறை அவங்க பாட்டுனா வைப்பா, ஓரளவுக்கு பொங்கல் நிம்மதியா போச்சுப்பா. இல்லைன்னா தியேட்டருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தடியடி நடக்கும். தியேட்டருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டமாவே இருக்கும். என்ன ஆகும் ஏதாவது அதெல்லாம் இல்லாம இருந்திருக்கு. அது ஒரு வகையில ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றம்.
மற்றபடி பொதுமக்களுக்கு அதனால வந்து எந்த பாதிப்பும் கிடையாது. எல்லளவும் பாதிப்பு இல்ல. அதே மாரி அவங்க ஓகே. தான் சொல்லிட்டாங்கல்ல, விஜய் ரசிகர்கள். என்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு தான் எங்களுக்கு பொங்கல். அதனால இந்த வருடத்துல 2 பொங்கல் விஜய் ரசிகர்களுக்கு. ஒண்ணு தை பொங்கல், இன்னொன்னு ஜனநாயக பொங்கல் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது. 2 பொங்கல் இருக்கலாம். ஒண்ணும் தப்பு கிடையாது. ஓகே. அண்ணாமலை வந்து அண்ணா சாலையில இருக்கிற அறிவாலயத்துல இருக்கிற ஒரு செங்கலா உருவாக்குனாரு. இப்ப மும்பைல போயிட்டு கொளுத்தி போட்டு வந்திருக்கிறாரு. தாக்கரே வந்து அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் ரொம்ப ஹெவியா இருக்கு. அங்க போயிட்டு எல்லாத்தையும் மாத்தி கீத்தி பேசி தலைநகரம் கேபிட்டல் அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளவு இருக்கு அப்படின்னு தாக்கரே குடும்பத்தையும் தாக்கி போட்டு தாக்கிட்டு வந்திருக்கிறாரு. இது எப்படி பாக்குறீங்க? இவங்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வந்தா இங்க அடிப்பேன், நான் அங்க வருவேன், முடிஞ்சா காலை வெட்டு வர்றீங்க, வந்தா பாத்துங்க, ஏழை விவசாயி, என்னை பத்தி ஒரு பெரிய பொதுக்கூட்டம் போட்டு பேசுறீங்கன்னா எனக்கு பெருமைன்றாரு. இது எப்படி பாக்குறீங்க? பெருமை அதெல்லாம் இருக்கு. பட் ஆனா அங்க என்ன கள நிலவரம்னா, பாம்பேல இவர் போயிட்டு தேவையில்லாம சிவசேனாக்கு ஆயுதத்த கையில குடுத்துட்டு வந்துட்டாரு. வெளியூர்காரங்கலாம் ஆள முடியாது, கொல்ல முடியாதுன்னு போது மும்பைக்கார் பிரைடு, மராத்தி பிரைட வந்து சொரிஞ்சு விட்டு வந்துட்டாரு. இப்ப அது வந்து அவங்களுக்கு உள்ளூர் பிரச்சனை. இப்ப நமக்கு எப்படி இங்க மொழி தமிழ்னு வரும்போது ஒரு லலித் ஜூடோ, ஒரு கோட்டீஸ்வரனோ, ஒரு ஈஸ்வரனோ, ஒரு ஆபிரகாமோ, ஒரு அ கனிபாயும் ஒண்ணாவாங்களோ, அஜ்மலும் ஒண்ணாவாங்களோ, அதே மாரி தான் அங்க. மராத்தின்னு வரும்போது அவங்களுக்கு அது மொழி சம்பந்தமான ஒரு விஷயம். அதுலலாம் போயிட்டு நம்ம அரசியல் பண்ணக்கூடாது. ஆட்சி மோசமா நடத்துனாங்க. பாம்பே இதை விட நல்லா போயிருக்கணும். இவ்வளவு மோசமா போனது காரணம் சேனா தான். குண்டாயிசம் பண்றாங்க. மிரட்டி பணம் வாங்குறாங்க. ரியல் எஸ்டேட்லாம் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி இவங்களுக்கு இவ்வளவு பணம் வந்தது? அப்படி பேசியிருக்கலாம். அந்த ஊர்ல போயிட்டு உள்ளூர்காரன், வெளியூர்காரன் அவங்களோட நீங்க குடும்ப வெளியூர் அரசியல பேசிட்டு வரலாம். குடும்ப அரசியல பேசிட்டு வரலாம். கரெக்ட் எக்ஸாக்ட்டா சொன்னீங்க. அத பேசிட்டு இருந்திருக்கலாம். பட் அவங்களுக்கு தேவையில்லாம அந்த ஆயுதத்த கையில தூக்கி குடுத்துட்டு வந்துட்டாரு. அதற்கு வந்து அவங்க என்ன பண்ணாங்க, இப்ப புடிச்சுட்டாங்க. நீ அடுத்த வாட்டி வா, கால வெட்டுறேன் அப்படின்ற மாரி சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்னு பிஜேபி வேற, சிவசேனா வேற. பிஜேபி கிட்ட நீங்க எதையோ ஒண்ணு பேசி கீசிட்டு வந்துடலாம். பிஜேபி வந்து எப்பவுமே அமலாக்கத்துறையை தான் ஏவி விடும். சிவசேனா அப்படி கிடையாது. அவங்க மண்டை சூடாகி போச்சுன்னா அவங்களே தலைமையில அடிச்சுட்டு கோவப்படக்கூடிய தன்மை படைத்தவர். அதனால அண்ணாமலை பண்ணது வந்து ஒரு ஒரு நல்ல சிறப்பான ஒரு தேர்தல் யுக்தியாக தெரியவில்லை. இன்னொன்னு இதே வேலையை தான் இவர் தமிழ்நாட்டிலையும் பண்ணாரு. நல்லா போயிட்டு இருந்த ஒரு அதிமுக கூட்டணியை வந்து நான் அப்படி பண்றேங்கண்ணா, ஆனா நான் இப்படி பண்றேங்கண்ணா, நான் அதுங்கண்ணா, நான் இதுங்கண்ணா சொல்லிட்டு பேர் வைத்து தெருவில் விட்ட மாதிரி அந்த அந்த தேர்தலில் எல்லாரும் தூக்கி போயிட்டாங்க. அதாவது அம்மையார் ஜெயலலிதா இருந்தபோது ஒரு வாட்டி தோத்தாங்க எல்லாரும். அதுக்கப்புறம் கலைஞர் இருந்தபோது தான் நிறைய வாட்டி தோத்தாங்க. அப்புறம் ஸ்டாலின் இருந்தபோது தோத்தாங்க. அப்புறம் இப்பவும் கடைசியா தோத்தாங்க. அதுதான் பிஜேபியோட அந்த ஹிஸ்டரி பாராளுமன்ற தேர்தல். இந்த வாட்டி வந்து கொஞ்சம் அவங்க ஒருவேளை கூட்டணியில் இருந்தா ஒரு 4, 5 சீட்டு கிடைச்சிருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி பேசுவாரு. பட் அவரால் வந்து ஒரு பாஜக வந்து ஒரு ஒரு போல் பொசிஷன் எடுத்துட்டு போய் நிக்க வைக்கிறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்றாரு. அவரோட பிரச்சாரம் என்பது மகாராஷ்டிர தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், பாம்பே தேர்தலை பொறுத்தவரை அது ஒரு பின்னடைவாக தான் அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் நமக்கு சொல்றாங்க. இப்ப இன்னொரு விஷயம், சமீப நாட்கள இப்ப பாத்தீங்கன்னா, சமீப நாட்கள்ல நான் ஒரு 3, 4 மாசமா விஜய் நியூஸ தவிர வேற எதுவும் போடல. தமிழ்ல விஜய் நியூஸ் தான், விஜய் செய்தி அதெல்லாம் பார்க்கிறேன். இதுல எல்லாமே வந்து சீமான் அவர்கள் புறக்கணிக்கப்படுகிறாரா? இல்ல சீமானோட எந்த விஷயங்களும் முன் வர மாட்டேங்குதா? எப்படி சீமான் அரசியல் எப்படி பாக்குறீங்க 2026ல குறிப்பா? சீமான் அவர்களை பொறுத்தவரையிலும் அண்ணன் பண்ணக்கூடிய அரசியல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெளிவு இருக்கு. நான் இப்படிதான் இருக்க போறேன். நான் தனியா தான் போக போறேன். தனியா தான் களத்தை காண்பேன். எனக்கு கூட்டணி கீட்டணி எல்லாம் கிடையாது. எங்க தலைமையை ஏத்துக்கிட்டு தமிழ் தேசியத்தை ஏத்துக்கிட்டா யாரா இருந்தாலும் நாங்க சேர்த்துக்கிருவோம் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. அது அவரோட புரிதல்ல குழப்பம் இல்லாம போயிட்டு இருக்கு. பட் சிக்கல் எங்க வருதுன்னா தாவேக்காவால அவங்களுக்கு ஒரு சிக்கல் வருது. அவரோட வாக்கு வங்கி ஒருவேளை சரி இது தாவேக்கா அவங்க வாக்குல இருந்து நிறைய ஓட்டுகள் எடுக்குதுன்னா அது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பின்னடைவா தான் போகும். காரணம் என்ன, ஒரு கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆயிப்போச்சு அவங்க கட்சியின் தொடங்கி. இன்னும் வந்து ஒரே ஒரு சட்டமன்ற தேர்தல் கூட வெற்றி பெறலன்னும் போது அப்ப இந்த கட்சி ஜெயிக்கவே ஜெயிக்காதியோ அப்படின்ற ஒரு அவநம்பிக்கை வரும். எல்லாருக்கும் வந்து ஒரு டாப் கெப்பாசிட்டி இருக்காது. கடைசி வரலும் போராடணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, போராட்டத்துல பாதியில கிளம்ப ஆரம்பிச்சிடும். அப்படி பாதியில் நிறைய பேர் கிளம்ப ஆரம்பிச்சிருக்காங்க ஆல்ரெடி. அது ஒருவேளை இந்த தேர்தலையும் நாம் தமிழர் கட்சி தோக்குமானால் அது ஒரு பெரிய சிக்கலை வந்து நாம் தமிழர் கட்சிக்கு கொண்டு வரும். இது முதல் பார்வை. இரண்டாவது வந்து என்னன்னா, அவரோட அரசியலை பொறுத்தவரையிலும் இளம் சமுதாயத்துக்கு வந்து ஒரு 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 நல்ல பேச்சு பயிற்சி, ஒரு அரசியல் புரிதல், அரசியல்ல என்னென்ன தேவை எது தேவையில்லை அப்படின்ற அந்த பகுத்தறிவு இதெல்லாமே வந்து சீமான் அவர்கள் கொடுத்துட்டு இருக்காரு. உதாரணத்துக்கு இன்னைக்கு வந்து இப்போ பெரியாரை பத்தி திமுகல ஒரு 4 பேர் பாராட்டி பேசும்பொழுது அதே பெரியாரை வந்து இகழ்ந்து பேசுவதற்கும் அவர் வந்து சரியில்லை, அரசியல் ரீதியா அவர் பிழை செய்து விட்டார் அப்படி என்று பேசுறதுக்கு ஒரு 4 பேரை நாம் தமிழர் கட்சியை தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கொள்கை அரசியல்னு வரும்போது கொள்கை ரீதியா தீர்க்கமா எதிர்க்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. ஆனா வாக்கு அரசியல் அப்படின்னு வரும்போது நாம் தமிழர் கட்சி ஒரு பெரிய பின்னோக்கத்தையும்
ஒரு பெரிய பின்னடைவை தொடர்ந்து சந்திக்குது. வர தேர்தலுமே அவங்களுக்கு வந்து ஒரு பின்னடைவு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. காரணம் என்னன்னா, விஜயோட ரசிகர்கள் வந்து ரொம்ப முறுக்கத்தனமா இருக்கிறாங்க, தீவிரமா எதிர்க்கிறாங்க. அவங்க வந்து நாம் தமிழர் கட்சியோட ஓட்டை கணிசமா பெறுவாங்க. விசிகா ஓட்டம், காங்கிரஸ் ஓட்டம் கணிசமா பெறுவாங்கன்ற மாதிரி தான் வரக்கூடிய சர்வேகள்லாம் சொல்லுது. ஓகே, இறுதியா ஒரு கேள்வி. திமுக மீது எடப்பாடி அவர்கள் கவர்னர்கிட்ட கொடுத்திருக்க குற்றச்சாட்டு, கோடி கணக்குல ஊழல் நடந்திருக்கு, ஆயிரக்கணக்கான கோடி கணக்குல நடந்திருக்குன்னு லிஸ்ட் வாரியா போட்டிருக்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? திமுகவோட செட்பேக் என்ன? திமுகவோட பலம்னு சொல்லிட்டு இருந்தது இப்ப வந்து தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை மட்டும் இல்ல. இப்ப இந்த ஆசிரியர்கள் இவங்க வந்து அந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணாங்க. இவங்க அனௌன்ஸ் பண்ண ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து பேக் ஃபயர் ஆற மாதிரில இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? திமுக வந்துங்க பொதுவா எதிர்க்கட்சியா இருக்கும்போது அரசியல் பண்றது சுலபங்க. ஆளுங்கட்சியா இருக்கும்போது எங்க எந்த பிரச்சனை வரும்னே தெரியாது. உதாரணத்துக்கு ஒரு லாக்அப் டெத் நடந்ததுன்னா கூட அது மொத்தமா அந்த கெட்ட பெயர் வந்து அந்த காவல்துறை அதிகாரிகள் மீது போவாது, முதலமைச்சர் மீது தான் வரும். அந்த தன்மை என்பது இருக்கிறது. இப்ப நல்லதோ கெட்டதோ ஒரு முதலமைச்சர் தலையில தான் வீடியோ பட்டக்காலே படுன்ற மாதிரி சட்டம் ஒழுங்கு வந்து கொஞ்சம் சிக்கலா தான் இருக்கு திமுக. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சில நேரத்துல கெட்ட பேர் வருது. அதை தாண்டி ஆசிரியர்களோட அன்றாட போராட்டம், ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் ரிவைவல் கேட்டது, அப்புறம் செவிலியர்களுக்கு பணி நிரந்தரம், துப்புரவு தொழிலாளர் தூய்மை தொழிலாளருக்கு பணி நிரந்தரம், ஆசிரியர் பெருமக்களுக்கு பணி நிரந்தரம், நல்ல ஓய்வூதியம், இதெல்லாம் வந்து தொடர்ந்து ரொம்ப நாளா இருக்கக்கூடிய பிரச்சனை. இதுல என்ன ஒரு வில்லங்கம், என்ன ஒரு சிக்கல்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது இவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்தார், இதை நான் சரி செய்து தரேன் அப்படின்னு. இன்னைக்கு அதை சரி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை அந்த திமுக வந்து ஒரு பின்னடைவு தான். பட் இந்த பின்னடைவு இருக்கும்போது முதலமைச்சர் என்ன பண்றாருன்னா, 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்கறது, பொங்கல் தொகை 3000 ரூபாய் கொடுக்கறது, அப்போ ஆட்சிக்கு வரக்கூடிய கெட்ட பேரை எப்படி நல்ல பேரா மாத்துறது அப்படின்ற அந்த முயற்சியிலே முதலமைச்சர் இறங்கியிருக்காரு. அப்போ இது வந்து கடைசி நேரம் வரலாம் போகும். இந்த முயற்சி வந்து தொடர்ந்து முதலமைச்சரால் செய்ய முடியுமா? அதே மாதிரி மக்கள் வந்து இந்த மாதிரி இலவசங்கள் கொடுத்துட்டா ஓரளவு கோவம் தணிஞ்சிருமா அப்படின்றது நம்ம தேர்தலோட முடிவு வச்சு தான் பார்க்கணும். பட் தாவேக்காவால வந்து திமுகவுக்கு ஒரு கெட்ட பேர் வந்து கொண்டிருக்கிறது. ஆனா அது விடாம வந்து இப்ப பொதுமக்கள் மத்தியில வந்து ஒரு அவப்பெயர் ஏற்பட்டு இருக்குல்ல, இமேஜ். கண்டிப்பா அவப்பெயர் வந்து ஏற்படுங்க. ஏன்னா தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையை வந்து நீங்க அவங்க கூத்துல இறங்கி போராட்டம் பண்ணுவதற்கு முன்பாகவே சரி செஞ்சிருக்கணும். அவர்கள் கேட்டது சிக்கன் பிரியாணோ 65 அல்ல. அவர்கள் கேட்டது வந்து மதிய உணவோ காலை உணவோ அல்ல. அவங்க கேட்டது வந்து அவங்களுக்கு பணி நிரந்தரம், நல்ல ஒரு சம்பளம். அதை நீங்க உறுதி செஞ்சிருக்கணும். எவ்வளவு கோடிக்கணக்கில் பணம் செலவாகுது எதாவது அப்படின்னும் பொழுது ஒரு தூய்மை பணியாளர்கள் வந்து ஒரு அரசு உத்தியோகமா ஏன் இருக்கக்கூடாது? அந்த வேலையை செய்யறதுக்கு எத்தனை பேர் முன் வருவாங்க? அந்த வேலையில இருக்கக்கூடிய இன்னல்கள் என்ன? அந்த வேலையில செய்யக்கூடிய குழந்தைகள் அவங்க தாய்மார்களர்கள் வந்து பிரிஞ்சு இருப்பாங்க, வெளியில போய் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. தாயுள்ளத்தோட புரிந்து சரி செஞ்சிருக்கணும். அதிகாரிகளை நம்பி ஒரு சில விஷயத்துல கோட்டை விட்டுட்டாங்களோ அப்படின்ற அந்த ஐயம் எனக்கும் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அவங்களோட இமேஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் ஆயிட்டு வருது. அது நல்லது இல்லை. 2026 தேர்தல் வந்து ஒரு ஒரு நாளும் ஒவ்வொரு நொடியும் பிரேக்கிங் நியூஸை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. உங்களோட பிஸியான பொங்கல் நேரத்துல மீண்டும் வந்து எங்களோட ப்ளூபிக்ஸ் நேயர்களுக்கு ஆழ்மையான கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு நன்றி. மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.